ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் சொடக்கு தக்காளியும் அதனுடைய பயன்களையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடி தெரு ஓரங்களில் வளரக்கூடிய செடி. ஒரு விதை இருந்தால் போதும், நம்ம தோட்டம் நிறையவே இந்த செடி வளரும். இது தானாக வளரக்கூடிய செடி. இதுக்கு எந்த வித பராமரிப்புமே தேவையில்லை. சாதாரண தோட்டத்து மண்ணில் வளரக்கூடிய செடி இது. பெருசாக உரம் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு செடி வச்சா போதும், நம்மளுக்கு அடுத்தடுத்து விதை விழுந்து பக்கத்தில் நம்மளுக்கு செடி வரும். இது ஒரு செடி தான், இதில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இந்த காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறாங்க. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி நிறைஞ்ச காய் இது. நம்ம கண்ணுங்களுக்கு இது நல்லதுங்கிறாங்க. இந்த பழம் டெய்லி 2 சாப்பிட்டு வந்தால் இம்யூனிட்டி பவர் அதிகமாகுங்கிறாங்க. இது நிறைய நோய்களை இது கட்டுப்படுத்துங்கிறாங்க. நரம்பு மண்டலமும் உறுதியாகும். கேன்சரை கூட தடுக்கக்கூடிய பழங்கிறாங்க இது. இந்த பழத்தை கிராமங்களில் நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த காயை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பழமாக ஆயிடுச்சுன்னா நம்ம வெறும் வாயிலே இதை சாப்பிட்லாம். கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு தேனில் ஊற வச்சு டெய்லி 2 பழம் நம்ம கொடுக்கலாம். ஞாபக சக்தியும் அதிகமாகும். வயிற்றுப்புண், அல்சர் போன்ற நோய்களுக்கும் இதை சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன செடி தான், ஆனாவே முளைச்ச செடி தான் இது. இதனுடைய கீரையை கூட சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. கீரையிலையுமே மருத்துவ குணங்கள் நிறையா நிறைஞ்சிருக்குங்கிறாங்க. பாருங்கள், கீழே பழமெல்லாம் பழுத்து கீழே விழுந்திருக்கு. ஒரு 6 இன்ச்சு தொட்டி இருந்தால் போதும். இது ஓரளவு நம்மளுக்கு செடி வளர்ந்து இது மாதிரி நம்மளுக்கு காய் கொடுக்கும். இது சாதாரண மண்ணிலேயே வளரக்கூடிய செடி இது. மாதத்தில் ஒரு தடவை எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி இதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்தா நம்மளுக்கு போதும். பூச்சி தொல்லையெல்லாம் இதில் இருக்காது. ஆரம்பத்தில் அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கும். இருந்ததுன்னா தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி கழுவி விட்டுருங்க. 1 லிட்டர் தண்ணியில் 5 ml வேப்பெண்ணெய் கலந்து கொஞ்சம் சோப்பு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஆரம்பத்திலே நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு செடி செழிப்பாக வளரும். ஒரு செடி நம்ம வச்சா போதும், ஒரு சின்ன குடும்பத்துக்கு வாரத்துக்கு கொஞ்சம் காய் கிடைக்கும். அதுவே நமக்கு போதுமானது. இந்த காய் சின்ன பேக் மாதிரி இருந்து அது உள்ளே தான் நம்மளுக்கு விதை இருக்கும். அதை தான் நம்ம தக்காளின்னு சொல்கிறோம். வாரத்தில் ஒரு முறை இந்த தக்காளியை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த செடி கிராமங்களில் தெருவோரத்தில் நிறைய இருக்கும். இந்த பழம்லாம் நம்மளுக்கு கடையில் கிடைக்காத பழம். அதனால் நம்ம வீட்டிலையே வளர வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக இந்த பழம் கண் பார்வைக்கு தான் ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன செடியாக தான் வரும், பெருசாலாம் நம்மளுக்கு வளராது. அதனால் கொஞ்சம் வெயில் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தா போதும். இதுக்காக மெனக்கெட்டு நம்ம எந்த பராமரிப்பும் செய்ய வேண்டியதில்லை. ஈஸியாக வளரக்கூடிய செடி இது. நீங்களும் விதை கிடச்சிதுன்னா ஒரே ஒரு விதையை போட்டு நிறைய செடியை உருவாக்கலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு செடி இதை வைக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு டெய்லி இதை ஒரு 2 பழம் கொடுக்கணும். கண்டிப்பாக அதனால் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். பிள்ளைங்களுக்கு எந்த நோயும் தாக்காது. அவ்வளோதாங்க இதோடைய மருத்துவ குணங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு. நம்மளுக்கு நிறைய காய் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு செடி தான். நிறைய பிஞ்சுகளும் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை எடுத்துக்கலாம். ஒரு தட்டு நிறைய நம்மளுக்கு இந்த தக்காளி கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.